காமுகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் வயசாகிடுதுனாக்கா தாயாரை விற்கலாமா அப்படின்னு பெரியவா கேட்டது. ஒரு நாள் தரிசனத்துக்கு வந்தவாழ்கிட்டெல்லாம் தாயாரை வைக்கலாமா, வயசாகிடுச்சுன்னா தாயாரை வைக்கலாமா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு இருந்தான். தொண்டர்கள்லாம் புரியவே இல்லை. தாயாரை, வயதான தாயாரை எதுக்கு விற்கணும்? விற்றாலும் யார் வாங்கிப்பா? தாயாரை விற்றதை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லோரும் தாயாரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரே முகமாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி ஒரு நியாயம் நம்ம தேசம் நடந்துட்டுருக்கே. எந்த மாநிலத்தில்? இமாச்சல பிரதேசத்துலையோ அருணாச்சல பிரதேசத்துலையே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. தினம் நூற்றுக்கணக்கான விற்பனையாகுது. நூற்றுக்கணக்கான வாங்குற எங்கேயோ கொண்டு போய் விட்றான். பெரியவா இவ்வளோ வருத்தப்பட்டு பேசி ஆண்டாண்டு காலமாக கூட இந்த அணுக தொண்டர்கள் கூட இந்த மாதிரி அவர் பேசி கேள்விப்பட்டதில்லை. இவ்வளோ வருத்தப்பட்டு கேள்விப்பட்டதே கிடையாது, பார்த்ததும் இல்லை. கோமாதான்னு பூஜை செய்கிறோம், குளிப்பாட்டுறோம், குங்குமம் வைக்கிறோம், பால் கறந்து காபி சாப்பிட்றோம், ஈஸ்வரன் கோயில் கொடுக்குறதில்ல. ஆனால் வயசாகி போய் பால் மறுத்து போச்சுன்னா வீட்டில் வச்சுக்கிறதில்ல, கசாப்பு கடைக்காரன்ட்ட கொண்டு போய் விற்றுடுறோம். அநியாயம் அநியாயம். சகல தெய்வத்தா ஸ்வரூபமான பசுவை இப்படி கொண்டா பகவான் எப்படி நம்மளை ரட்சிப்பார்? வசதிப்பட்டவரெல்லாம் கோசாலை வச்சுருந்து வயதான பசுக்களெல்லாம் சமைச்சுக்கணும். பசுகிட்டேருந்து கிடைக்கிற 5 பொருட்கள் பஞ்சகவ்யம் ஈஸ்வர பூஜைக்கு ரொம்ப தேவையானது. பசுக்கள்கிட்ட எல்லையில்லாத பாசம் பெரியவாளுக்கு. அந்த பசுக்களை பார்த்தா போதும், கோகுலத்து கடனாக மாறிடுவா பெரியவா. மகா பெரியவா திருவடிக்கே சரணம்.